திருமாவளவன் சிஎம் இப்படிங்கிற சில போட்டோலாம் பார்த்தோம். சரி இது ரூமர் தான் அப்படின்னு நினைச்சு விட்டாச்சு. கால பேப்பர்ல பார்த்தா தெரியுது இது உண்மைதான். ஸோ இந்த கான்வர்சேஷன் இருந்திருக்கு. திருமாவளவனுக்கு இந்த ப்ரொபோசல் வந்ததுலேருந்தே அவருக்கு இதில் விருப்பம் இல்லை. அவரோட ஸ்டான்ஸ் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க, கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகும், அதனால இது வேண்டாம். ப்ரொபோஸ் பண்ணது டிஎம்கே ஏடிஎம்கே. இதில் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இந்த ப்ரொபோசலில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மே 9 வரத்துக்குள்ள திரும்ப வேணாம், நான் லெட்டரை விஜய்க்கு சப்போர்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த ஒரு நாள் பேஷன்ஸ் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ், எவ்வளோ கமெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டோமோ சொசைட்டியா? இல்லை சோஷியல் மீடியாவோட டிசைனே ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணணும், நம்ம அந்த டிசைன் டெம்ப்ளேட்டுக்குள்ள விழுந்துட்டோமா? தமிழ்நாடும் இந்தியாவும் நம்மளை சரியா வளர்க்கலையா? நம்ம எஜுகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சா? ஒருத்தரை நமக்கு பிடிக்குது, அதனால நம்ம ஓட்டு போடுறோம், டெக்னிக்கலா சில நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிக்குது. சில பேர் கொடுத்துட்டாங்க, ஒருத்தர் கொடுக்காம டிலே பண்றாரு. அந்த இம்பேஷன்ஸ் வருது இல்ல, இதுதான் நம்ம சொசைட்டியோட டவுன்ஃபால். ஏன்னா அந்த லாங் ஃபார்ம் ரீடிங், அந்த நியூஸ் பேப்பர் நிறைய படிக்கிறது, புக்கு படிக்கிறது, அப்புறம் ஒரு வீடியோவே ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் பார்க்க முடியாம இருக்கிறது. இந்த அட்டென்ஷன் எக்கானமின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நேரம் உட்காரக்கூடாதுங்கிறதுக்கு $1 trillion மேல இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த சோஷியல் மீடியா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. எஃபெக்ட் என்னன்னா, 5 நிமிஷம் திரும்ப லேட்டா சொன்னா அவரை கெட்ட வார்த்தையில் திட்டுவோம், 5 நிமிஷம் முன்னாடியே கொடுத்துட்டா பாராட்டுவோம். இது ரெண்டுமே தப்பு தானே. திருமாவளவன் சிஎம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்தியாவில் ஒரு வரலாறா இருந்திருக்கும். நீங்க பார்க்க போற சில விஷயங்கள்லாம் மாறி இருக்குமோன்னு ஒரு யோசனை இருக்கு. தாழ்த்தப்பட்ட ஜாதி பறையம் போன அதுல ஊருக்குள்ள போக கூடாதான். அரசு சாதி பேர்ல எங்க ஊர் பேர் வச்சிருக்கு, இதை நாங்க மாத்த சொல்லி கெஞ்ச வேண்டியது பாருங்க. சொல்லுவாங்க இந்த செவர் எங்களை பார்க்க கூடாதுன்னு இந்த செவர் கட்டி வச்சிருக்காங்க, அதையே மறைச்சு செவர் கட்டிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்? அதை தான் நாங்க கேட்கோம். இங்க 2 பள்ளிகள் இருக்கு. ஒன்னு எஸ்சி பசங்களுக்கு தனியாகும், இன்னொன்று எம்பிசி பசங்களுக்கு தனியாகும். 100 நாள் வேலை போறோம், 6 ஊர் சேர்ந்து ஒரு இடத்துல நிக்கும். அப்ப வரக்கூடிய ஆளு வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நாங்கள் அவங்கள மாதிரி ஓட்டு போடுறோம், வீட்டு வரி கட்டுறோம், எல்லாம் தான் கொடுப்போம். கிட்டி பந்து விளையாடும் போது அந்த கிட்டி விளையாடும் போது அங்கிட்டு போய் விழுந்துரும், அதை போய் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இன்னைக்கும் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட முடியாது. இன்னைக்கும் போயிட்டு நான் சுதந்திரமா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து சாப்பிட முடியாது. மாறல. நான் பார்க்கும்போது நான் அவ்வளவு தான் செய்யணும். இப்போ இதெல்லாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க இதை எங்கேயாவது எப்பயாவது பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு போகாம, உங்ககிட்ட சோசியல் மீடியா இருக்குல்ல, நீங்க தான் இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றீங்கல்ல, இதையும் ஒரு 1000 பேரோ 1,00,000 பேரோ எடுத்து சோசியல் மீடியால போடுங்க. விஜய் காதுக்கும் விஜய் கண்ணுக்கும் போகட்டும், இதெல்லாம் மாறட்டும். இதெல்லாம் செஞ்சாதான் விஜய் வந்தது மாற்றம். இல்லைன்னா சீட்ல ஒரு ஹியூமனுக்கு பதில் இன்னொரு ஹியூமன் போய் உட்காந்துருக்காருன்னு